18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. வணக்கம் ரைடர்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தார்சி ரைடர், நான் உங்கள் உதய். ஸோ இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோலாம் கிடையாது, இன்ஃபர்மேஷன்லாம் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஃபன்னான ஒரு எபிசோடாக இருக்க போகுது நம்ம சேனலில். என்ன கதை அப்படின்னா, நமக்கு பின்னாடி ஒருத்தன் வரான், தெரியுதா உங்களுக்கு? இப்போ முன்னாடி வருவான். ஸோ இவன் வந்து என்ன பண்ண போகிறான்னா, போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அவனுமே வந்து ஒரு மோட்டோ விலாகர் தான், அவனுமே ஒரு சேனல் வச்சுருக்கான். ஸோ நான் வந்து ஒரு ஃபன் பண்ண போகிறேன் இப்போது. அதை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன், காட்டிட்டு அவனை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறேன். RC200க்கு வந்து தலைவன் வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறான். அது வந்து BS4 தான், இருந்தாலும் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா கண்டென்ட் இல்லை பாஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். பிடிக்கவே இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், போட்டு விட்டுருங்க. முடிஞ்சால் ஒரு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ என்ன பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்ம வண்டி வந்து ஆக்சுவலி ரிசர்வில் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து கேட்டிங்க, ப்ரோ RC என்ன ப்ரோ ஆச்சு, உங்கள் RC என்ன ஆச்சு அப்படின்னு. ஸோ முன்னாடி போய்கிட்டு இருக்கிறது நம்ம RC தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கௌதமோட பைக். ஆக்சுவலி ரெண்டுமே எங்கள் பைக்கு தான், மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெண்டு பேருக்குமே ரெண்டு பைக்குமே பிடிக்கும். பட் ஐயோ மழை பெய்தியா. பட் என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பைக் வச்சுருக்க மாதிரி வச்சுருக்கோம். சம் டெஸ்டிங் போயிட்டுருக்கு போல், ஏதோ ஒரு பைக்கு ராயல் என்ஃபீல்டுன்னு நினைக்கிறேன், என்ன பைக்குன்னு தெரியல. மழை பெய்யாமல் இருந்தால் சரி, இது வேறு பயங்கரமாக வருது. ஃபஸ்ட் டைம் வந்து கோப்ரோ வந்து மழையில் நனையுது, லைட்டாக வந்து பக்கு பக்குன்னு இருக்குது. ரொம்பலாம் மழை பெய்யாது. நாளைக்கு வந்து மழை பெய்யுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னா 13 நினைக்கிறேன், 13th of April. தலையும் வந்து ஹார்னெட் வச்சுருக்கோம், ஹார்னெட் 160R ஃபஸ்ட்டு டைட்ரேஷன் மாடல் வச்சுருக்கோம். ஸோ ஃபேர்டு பைக்ஸ் வந்து தலைவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இஸ் அ நேக்கட் கை. பைக்கில் வந்து நேக்கட் பைக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுற ஒரு கை. அவனுக்கு வந்து RC எவ்வளோ நேரத்தில் அவனுக்கு முது வலிக்குதுன்றதை நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுப்போம். வண்டி அழகாக இருக்குல்ல, செம்மையாகிறான்ல. கௌதம் இங்கே அடிச்சிடலாமா? கொஞ்சேரி சேவாக்கு பசங்களை கூட்டின்னு வந்துடுறான். வேணாண்டா, நம்மளே பார்த்துக்கலாம். இங்கே பெட்ரோல் அடிச்சிடலாமா? ஏம்பா 3 மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க, அக்கா பசங்களை கூப்பிட்டு வரணும். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து பெட்ரோலோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 96.59. ஸோ நேற்றுமே இதே தான் இருந்துச்சு. எங்கடா இங்கேருந்து கண்ணாடியாக காணோம் கௌதம், கண்ணாடியாக காணோம். தக்லை தாத்தாடா. புல்லிங்க மூமெண்ட்லாம் இல்லை, கடுப்பாக இருக்குது. ஒருத்தர் லைசன்ஸ் எடுக்க போகிறேன்னு என் வண்டியை வந்து வெயிலே நிறுத்திட்டு போயிருக்கான். ட்வின்னிங் மக்காஸ். ஸோ கைஸ், நான் அப்படியே அங்கே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் என்ன பிளான்னு சொல்லிட்டு. ஜானி சின்ஸ் ப்ரோ மேக்ஸ் சொல்கிறேன். ஐயோ அங்கிள் சவுண்டு போடாதீங்க. குடிச்சு ஜெயிலில் போடுங்க சார் அவனை. ஏன் அந்த மைலேஜ் ஓவர் டெசிபிளாக புரியுமா? இங்கே பாருங்க, மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். நான் போன வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன்ல. ஸோ இவன் தாங்க பாருங்க. இவன் பாருங்க, இதெல்லாம் பண்ணாதீங்கண்ணா. பாருங்க, ஹாய் சொல்லுங்க. இதெல்லாம் போட மாட்டேன்னு தெரியும், கண்டிப்பாக நான் போடாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபன் விலாக், நம்ம ஃபன் பண்ண போகிறோம். கௌதம் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அரிய வகை. கௌதம் திரும்பாதீங்க, நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தாலே நல்லா தான் இருக்கும். திருட்டு மொழி
ஸோ இப்போ வந்து அவங்க வந்து vlog பண்ண போகிறாங்க. நம்ம பிஹைண்ட் தி சீன்ஸ் மாதிரி ஒரு வீடியோ சும்மா பார்ப்போம். ஏன்னா வந்து நமக்கும் போர் அடிக்குது. உங்களுக்கு போர் அடித்தா மட்டும் பாருங்கள் இந்த வீடியோவை. இப்போ வந்து மொத்த பெட்ரோலையும் உரியறதுக்கான அவன் என்ன கவர் பண்ணுறான் மாறி மாறி. ஐயோ ஆமாம், நான் க்ளோஸ் அப்பில் வேணா பார்த்துக்கேன். அன்னைக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி என் பர்த்டேன்னு கூட இந்த நாய்க்கு தெரியாது. வந்துச்சு காலையில் 8 மணிக்கு வந்துச்சு. காலையில் 8 மணிக்கு வந்தான். மச்சான் மைலேஜ் டெஸ்ட் பண்ணண்டா அப்படின்னா பல்லு கூட தேக்காம பாதி பெட்ரோலை குடிச்சிட்டு போட்டேயா. சுரவழி கிளம்பியதே, சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டாய், சீண்டி விட்டாய், சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டாய், கிடந்த பண்ணை சீண்டி. பெட்ரோல் எடுத்துட்டு இருக்கோம். பெட்ரோல் உடம்புக்கு நல்லது. ஆனால் பெட்ரோல் குடிச்சிங்கன்னா சும்மா தண்ணியை போட்டுறது. என் குழந்தை சாப்பிட்டதெல்லாம் வெளில வருதுடா. நீங்கள் வந்து பெட்ரோலை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவும் பண்ணாது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். பெட்ரோல் குடிக்கக்கூடாது ஆக்சுவலி. இன்கேஸ் வாயிலெல்லாம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு வாயே வந்து பயங்கரமாக எரியும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அனுமான் வாய் மாதிரி ஆகிடும். நீங்கள் ஏப்ப விடும்போது நீங்கள் பேச விடும்போதெல்லாம் வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் மாதிரி பெட்ரோலோட வாசனை வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக நீங்கள் வயிற்றுக்குள்ளெல்லாம் பெட்ரோல் இறங்கிட்டீங்கன்னா மெடிக்கல் அட்டென்ஷன் இமீடியட்லி. யா, மெடிக்கல் அட்டென்ஷன் இமீடியட்லி ஆகிடும். என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. கொஞ்சம் தாண்டா இருக்குது, அடியில் வந்துச்சு. இன்னொரு பாட்டில் அந்த பேக்கில் பாட்டில் டப்புன்னு எடுங்க. ஏய் சீக்கிரம்டா, பதற விடுறாங்க. அடியில் அதுக்காக பண்ணாது. இதுதான் ஆக்சுவலாக இதோட பெருசா. டேய் 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 ஏய் இதுவே 2 லிட்டர் போச்சு. ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்னா அந்த 2 லிட்டர் எடுத்து ஆரம்பிச்சு ஊற்றிக்கலாம். பத்தியா என் தலைவன ஐடியா பத்தியா? முகத்தெல்லாம் முன்னாடி காட்டாதரா, அசிங்கமாக இருக்கும். நம்மலாம் வந்து ரிசர்வ்னா ஒரு மிஞ்சமாக ஒரு 1.5 லிட்ரு அப்படிலாம் ஒரு 1.6 1.7 லிட்டர் மேலே தான் நம்ம மேக்ஸிமம் 1.7 அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். இவன் வண்டியில் ஒரு பாயிண்ட் கூட இல்லைன்னு சொன்னான். பார்த்தா பாயிண்ட் காமிச்சதா அதில் பாருங்க 2 லிட்ரு. இதில் ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 150 200 ml இருக்கும் கண்டிப்பாக. இதில் பார்த்துக்கோங்க. வாயிருதுடா. போதும்டா, அதுதான்டா இருக்குல்ல. வாய் கேட்டு எரிது கோதுமை. நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது இவ்வளோ க்ளோஸாக வராத கண்டராகவே இருக்கும். நான் எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது வந்து வெற்றிகரமாக வந்து என்னை வச்சு பண்ணிட்டாங்க. என்னை வச்சு பண்ணணும்னு நினச்சால அதான் உனக்கே வந்து வச்சு ready? Yeah, we are taking the 1 liter petrol in our hands and we are going to put it into our tank. நான் இங்கிலீஷ். Just listen bro. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோலை வந்து டேங்க்கில் ஊற்றுறாப்புல. ஸோ வாங்கிட்டு வந்த பெட்ரோல் தான். ஸோ டேங்க்லேருந்து எடுத்தாச்சு. அது தனி பாட்டிலில் வச்சிட்டோம். கிட்டத்தட்ட 2 லிட்டரு எப்படியும் 2 லிட்டர் 300 ml இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் செட் பண்ணு. அப்புறம் எதில் பார்த்து கண்டுபிடிப்பேன்? ட்ரிப்புடா, ட்ரிப்பு. பையன் கொஞ்சம் திணறான் இன்னைக்கு. யூஸ்ஃபுல்லாக நல்லா பண்ணுவான், இன்னைக்கு கொஞ்சம் திணறான். இதெல்லாம் போட்டு அவன் மானத்தை நாங்கள் வாங்கிடுவோம். இதில் ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 398.3 வச்சுருக்காப்புல. இந்த வீடியோ அவன் பார்த்தானா வந்து அவன் கண்டிப்பாக மனசுடைஞ்சு போயிடுவான். ஏன்னா வந்து இந்த வீடியோவில் அவனுக்கு கொஞ்சம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமான்னு தெரியல. அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. அதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும்.
எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போங்க. அப்புறம் என்ன மயிருக்கு நீங்கள் மாஸ்க் இல்லாமல் நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இடத்துல எங்களை சுற்றி யாருமே இல்லை. மேபி அவனுக்கு கொரோனா இருக்கலாம், இவனுக்கு கொரோனா இருக்கலாம், எனக்கே கூட இருக்கலாம். இதெல்லாம் கட் பண்ணி வந்து போட்டு கொடுத்துறாதீங்க. One eternity later. எங்கே ஆப்போசிட்டில் தானே பிரச்சனை. எவ்வளோ அப்படி இருக்குது? 48ஆ? என்னடா இது? என்ன தலை அழுதுருவேன்டா அதுக்கப்புறம். அப்ப என் வண்டியெல்லாம் எப்படி அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் பெட்ரோல் உள்ளே விட்டுருக்கீங்க. ஏய் அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லையாடா, நான் பார்த்த வரைக்கும் இல்லடா. எட்டி பார்த்தேன். ஏய் நானும் தானே பார்த்தேன். பார்த்தேன், அவ்வளோலாம் இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 50 ml to 100 ml அவன் சொன்ன மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வாய்ப்பே இல்லை. அப்புறம் எவ்வளோ ஓடி இருக்கு? ஏய் இத்தனைக்கும் நான் முறுக்கி தான் வந்தேன். நீ தான் பார்த்தீங்கல்ல 97 100 மேக்ஸிமம் 100 தொட்டுறேன் இப்போ இங்கே வரும்போது. அவ்வளோதான் பார்த்தேன். எப்படி இவ்வளோ ஓடிச்சு? சத்தியமாக வேற லெவலில் இருக்கு. ஓ பர்ஃபார்மன்ஸ் இஸ் டு கருமலாம் இல்லை, பெட்ரோல் நீ அப்படியே வச்சுக்கோ. 200 ml வச்சுக்கோ. அப்படியே வச்சா கூட என்னடா 200 ml எவ்வளோ மோதிக்கிறா? என் ஹார்னட்டே சாப்பிட்டு போடும். இந்த வண்டி எப்படி சாப்பிடாம இருக்குன்னு எனக்கு தெரியல. இவன் அவ்வளோதான் வேற திருச்சியில் இருக்கான். செல்லக்குட்டி அப்படின்னு மேக்ஸிமம் நீ சொல்லு. இப்போ 200 ml இருக்குன்னா 18 கிலோமீட்டர் எப்படி தரும் எக்ஸ்ட்ரா? ஆமாம், மேக்ஸிமம் 5 to 8 தான். 18 கிலோமீட்டர் 30 சொன்னா 48.6 ஓடி இருக்கு. A few moments later. ஆக்சுவலி வந்து எல்லாமே கரெக்டாக தான் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும் பண்ணோம். வாயுறீதுரா போதும்டா, அதுதான்டா. பட் வந்து 48 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. என்ன சொல்கிறது, ஒரு பக்கம் அதிர்ச்சியாக இருந்தாலும் ஆனால் ரொம்ப லைட்டாக இருந்துச்சு கைஸ். ஒரு 100 ml அந்த மாதிரி தான் விட்டு வச்சுருந்தேன். ஏன்னா வந்து அதுக்கு மேலே சக் பண்ணி வெளில எடுக்க முடியல. 100 ml கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஆனால் வந்து மைலேஜ் இஸ் கான் ராங். ஆக்சுவலி ஒரு ஃபன்னான விலாக ஆரம்பித்தோம். இதை கடைசியில் ஃபன்னாகவே பண்ணிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்று. ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஒரு 30-35ல வந்து மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். Hope you liked it. Do like, share and subscribe to my channel. So next video la நம்ம பார்க்கலாம். தம்பி RC Riders channel. என்னடா RC Riders channel. பக்கத்து சேனலுக்கு யோ அது இல்லையா? நான் இப்போ எனக்கு இந்த வீடியோ வேணும்ல. இதுல இது இல்ல. அட பாவி, இது தெரியாம நான் இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ணிருக்கேனா? என்னோட இதுல மட்டும் கட் பண்ணிடு. சரி ஓகே. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய வந்து நீங்கள் வந்து கேவலமான வீடியோஸ் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறத பார்க்கணும் அப்படின்னா எப்படியும் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, அது வேறு விஷயம். இப்போ வந்து ஆளுக்கு நான் 10 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கி தரேன். தலை வந்து வெடிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக 10 ரூபாய் இல்லையா? 20 ரூபா இருக்கு, 20 ரூபா பாடி பேட் தான் வந்து வண்டி ஓட்டும்போது. ஸோ RC Rider சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பாடி பண்ணுங்க. பேட் வந்து சார் கேட்டா வண்டி ஓட்டும்போது. இருடா சொல்லி ஓட்டில் 100 ரூபா பறந்துருச்சு. 100 ரூபா பறந்துச்சா?